வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் முருங்கைக்கீரையும் முட்டையும் சேர்த்து பொரிச்சிட்டு ஒரு குழம்பு செய்ய போகிறோம். நல்லாயிருக்கும். பாருங்கள், தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இது வந்து கொஞ்சம் முட்டையில் வந்து சின்ன வெடில் மாதிரி வரும். அது ஒரு சின்ன இது ஒன்று இருக்குது. அது சில பேர் எடுக்கிறது, அது எடுக்க வேணும் இல்லை. நாங்கள் சில வேலை தெரிஞ்சு வந்தோன்னா ஒன்று ரெண்டு எடுக்கக்கூடியதாக இருந்தால் எடுப்போம். பாருங்க, சின்ன இருக்கும் பாருங்க. அது வெளில வந்து ஒரு என்னன்னு சொன்னாங்க, அந்த வெடில் மாதிரி வெடில் இருக்கு பாருங்க. அந்த சின்ன அந்த மஞ்சள் கருவை ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதுதான். இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போடுறோம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்ப்போம். கொஞ்சம் கறித்தூள் போடுவோம். எல்லாத்தையும் சேர்த்து அடித்து கலக்குவோம். இப்படியே அடித்து கலக்கிட்டு பொரிக்க போறீங்கல்ல. அதில் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் முட்டையோடு சேர்ந்து ஒரு நல்ல அடிபடும் பொழுது உப்பெல்லாம் சேரும் பொழுது நிறைய டேஸ்ட் வேறு பண்ணி வைக்கிறோம். இப்போ எண்ணெய் சூடணுன்னா கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாயும் வதக்க வேணும். கருவேப்பிலையும் மக்கள் சேர்த்து வதக்குவோம். முட்டை பொரிக்கிறது நல்லெண்ணெயில் பொரிக்க டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த முட்டை பொரியலுக்கு இந்த வதக்கிறதுக்கு வந்து சீரகங்கள் கடுகள் ஒன்றும் போடுறது இல்லை. வெங்காயம் கொஞ்சம் உரைப்புக்கு பச்சை மிளகாய் போட்டுருக்கோம். நீங்கள் போனோம்னா காஞ்ச மிளகாயும் போய் சேர்க்கலாம். அதோட கொஞ்சம் வாசனையாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். பாருங்கள், இந்த பதத்தில் வெங்காயம் வதங்கி வர முருங்கைக்கீரையை போட்டு வதக்க போகிறோம். கொஞ்சம் முருங்கைக்கீரை நல்லா கலர் மாறக்கூடாது, வதங்கக்கூடாது. நல்லா வதங்காமல் அந்த கொஞ்சம் பச்சைத்தன்மை மாறி கொண்டு வரும் பொழுது நாங்கள் அடித்து வச்சு இந்த முட்டையை வந்து அதில் சேர்க்க வேணும். இப்போ பாருங்கள், ஓகே சண்டை அந்த பதம். ரைட்டா. பாருங்கள், இந்த பதத்தில் ஒரு நாங்கள் முட்டையை சேர்த்தோம்னு சொன்னால் பாருங்கள், இது வந்து இந்த முட்டை வந்து இதை வந்து தூள் தூளாக எடுக்கக்கூடாது, பொடி பொடியாக எடுக்கக்கூடாது. நாங்கள் வந்து இப்படியே போட்டு பிறகு நாங்கள் பீஸ் பீஸாக வெட்டி குழம்புக்கு சேர்க்கலாம். அடுப்பை கொஞ்சம் கூட்டி விடக்கூடாது, ஸ்லோவில் தான் வச்சுருக்கணும். என்ன சொன்னால் கீழால் டப்பண்டு கூட்டி விட்டோம்னா கீழால் எரிஞ்சிடும். இப்போ ஸ்லோவில் விட்டுட்டு மெல்ல மெல்ல சூடேறி முட்டை வரையும் பார்த்து கொண்டு வந்துட்டு கொஞ்சம் வெந்து வேற பிரட்டுறதுக்குரிய பதம் வரும்போது பிரட்டி விட. ஓகே, நாங்கள் இந்த மாதிரி கருவேப்பிலை நாங்கள் கட் பண்ணி விடுறோம். இப்போ நாங்கள் சின்ன சின்ன பீஸாக குழம்புக்க போடையில் சின்ன சின்ன பீஸாக போடுறது தான் நல்லா இருக்கும். இப்போ சின்ன பீஸ் நாங்கள் டேஸ்ட் பார்ப்போம். தாங்க நல்லா இருக்கு. இப்படி சும்மா சாப்பிடலாம் போல இருக்கு. ஆனால் மத்தியானம் சோத்து கறி வேணுமே. நீங்கள் குழம்பு வைக்காட்டாலும் இந்த மாதிரி பொரிச்சுன்னு சாப்பிடலாம். புட்டுக்கு அடியப்பத்துக்கு சோத்தோடு இந்த மாதிரி பொரிச்சுன்னு சாப்பிடலாம். இப்போ குழம்புக்கு தாளிக்கணும். அதுக்கு நாங்கள் நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறோம். நல்லெண்ணெய் தான் தாளிக்கிறோம். முட்டை குழம்பு எந்த குழம்புக்குமே நல்லெண்ணெய் ஆரோக்கியம் தான். ஆனால் முட்டை குழம்புக்கு நல்லெண்ணெய் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் சூடு வரட்டும். பாருங்கள், முட்டை பொரியல் நல்லெண்ணெயில் முட்டை பொரியல் பொரித்தாலே ஒரு கமகமான வாசனையாக இருக்கும். அந்த வாசனை வருது எங்களுக்கு. அடுத்து சாப்பிடத்தான் சொல்லுது, ஆனால் குழம்பு வைக்க வேணும் அல்லவா. எண்ணெய் சூடு வரைத்தது. கடுகு சேர்க்கிறோம், கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்க்கிறோம், கொஞ்சம் சின்ன சீரகம் சேர்க்கிறோம். அதோட ஒரு காஞ்ச மிளகாய் உள்ளி போட்டு விடுறோம். வெட்டி நீங்கள் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்க்கிறோம். கருவேப்பிலையை சேர்க்கிறோம். இப்போ
2 மிளகு சேர்க்கிறோம். முழு மிளகு குத்தாமல் அப்படியே போடுறோம். இது வந்து வாயுவுக்கு நல்லம். சிலருக்கு முட்டை வந்து வாயு தன்மையாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த மிளகு சேர்க்கும் பொழுது செமிபாடு அடைஞ்சிடும் சாப்பாடு. கொஞ்சமாக இந்த கறிக்கு தேவையான வெந்தயம் சேர்க்கிறோம். இப்போ தாளியம் வதங்கி வந்துட்டு பாருங்கள். இந்த டைமில் வந்து நாங்கள் வந்து கரைச்சி வச்சிருந்த புளியை சேர்க்கிறோம். கொஞ்சம் தண்ணி சேர்க்கணுங்கிறது கறிக்கு தேவையான அளவு. முட்டைக்கு கொஞ்சம் தண்ணி கூட தான் வேணும். கூட விட்டுறாங்க, கூட விட்டுறாங்க அளவு. ஏன்னா முட்டை வந்து பொரிச்ச முட்டை வந்து குழம்பை வந்து இறுக வச்சிடும். இப்போ நாம் இந்த கறிக்கு தேவையான உப்பு சேர்க்கிறோம். அதோட தேவையான அளவு ஜப்னா கறி பவுடர் சேர்க்கிறோம். அடுப்பு கொஞ்சம் கூட்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை சேர்க்கிறோம். பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதித்து மசாலாக்கள் போட்ட மசாலாக்கள் கறி பவுடர் எல்லாம் அந்த தூள் வைக்கலாம் அடங்கி வெந்து வரும் பொழுது அங்கே மேலே வந்து எண்ணெய் வந்து தண்ணியும் கொஞ்சம் மத்தி கொண்டு போகும்பொழுது எண்ணெய் படரும் மேலே பாருங்கள். எண்ணெய் தண்ணி மேலே வரும்பொழுது நாங்கள் வந்து இந்த கறிக்கு தேவையான கொஞ்சமாக பால் விடுவோம். கலக்கி விடுவோம். பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டுது. இனி நாங்கள் இதுக்குள்ள வந்து முட்டையை சேர்க்க போகிறோம். இந்த முட்டை கரையாது, பொரிச்செடுத்த வழியாக கரையாது, தூள்லாம் வராது. அப்படியே திரட்டி விட்டுட்டு அதுக்கு மூடி அவிச்சோம்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் வத்தி வர. பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதித்த பிறகு தான் நாங்கள் முட்டையை சேர்த்துனாங்க. ஏற்கனவே முட்டை வந்து பொரிச்ச முட்டையான முறையில் கன நேரம் தேவையில்லை. இப்போ நாங்கள் மல்லியில் சேர்த்துருக்குறோம். குழம்பு ரெடி. உறவுகளே, குத்தசி சோறும் முட்டை குழம்பும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இன்றைக்கு முட்டையோட முருங்கைக்கீரையும் சேர்த்து பொரிச்சிருக்கிறோம். சொல்லி வேலையில் நல்ல சுவையாக இருக்கும். இனி சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி சமையல் செய்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் நல்லா இருக்கும். சுவை என்பது அளவற்றது. நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.